இப்போது அந்த பகோடாவோட இன்னொரு சைடுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு புத்தர், எல்லாமே போன்சாய் தான். போன்சாயில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த ஸ்டீல் ரிங்ஸ் இந்த மாதிரி ரவுண்டாக இரும்பில் வந்து செஞ்சு அதில் கிரிட்டு மாதிரி போட்டு அதில் இலையை படர விடுறாங்க. அது ஃபுல்லாக க்ரோ ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த ரிங்கை மட்டும் கலட்டிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு அது கிடைச்ச உடனே அந்த ரிங்கை கலட்டிடுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸையுமே மேக்ஸிமம் இவங்களே அது என்ன ஷேப்பில் வரணுங்கிறத டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கம்பி செட் பண்ணி அந்த கம்பியில் தான் அதை வளர வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே வந்து இது போட்டு கட்டியிருக்காங்க. இந்த இதை ஆக்சுவலாக வீடியோ எடுக்க வேணாம்னு நினச்சேன். வீடியோ எடுக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் இதில் இருக்க சேர்ஸ் அவ்வளோ சூப்பராக கிராஃப்டட் சேர்ஸ். ஸோ இதில் அந்த லேடி புத்தா தான் இருக்காங்க. இந்த கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் இருக்க லேடி புத்தா தான் அங்கே வெளியில் பெரிய ஸ்டாச்சுவாக இருக்குது. ஸோ இந்த சேர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வுட்டும் இருக்குது. நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் தமிழ் கொஞ்சம் கம்மி தான். தமிழ் ஆளுங்க யாரும் வியட்நாமை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல போல இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு பார்க்கு சைடில் எல்லாம் அந்த போன்சாய் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது அந்த வியட்நாமீஸோட ட்ரெடிஷ்னல் போட் வித் அவங்களோட அந்த தொப்பி, வியட்நாமீஸ் தொப்பி. இது ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டு, ஒரு ரிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபோட்டோக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 சேர் கப்புள்ஸாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். 2024க்கு செட் பண்ணது போல் இருக்குது. அந்த 4 சாஞ்சிருக்கு, அது சரியாக தெரியல. இதுக்கப்புறம் அந்த லேடி புத்தா ஸ்டாச்சு ஒன்று தான் இருக்குது இந்த மலையில். ஆல்மோஸ்ட் பாக்கி எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அதை மட்டும் எடுத்தாச்சுன்னா அடுத்து பீச் போனதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வியட்நாமீஸ் மசாஜ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதை வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. மசாஜை எடுக்கலாம், ஆனால் அதை எடுத்து இங்கே பாருங்கள், ஆலமரம் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. இங்கே ஃபோட்டோகிராஃபி அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உள்ளே போகலை, வெளியில் இருந்தே பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே நிறைய இடத்துல எழுதி போட்டிருக்காங்க, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோகிராஃபி எடுக்காதீங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இந்த பக்கம் வேறு இருக்கா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வியட்நாமீஸை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து லைக் ஜப்பான், சைனா அந்த மாதிரி வியட்நாமீஸில் வந்து ஜென்ஸ் வந்து
தாடி மீசை வச்சுக்கிறது இல்லை. பக்காவாக அது எப்படி அவ்வளோ முழுன்னு இருக்காங்கன்னு தெரியல. சும்மா லைட்டாக கூட கொஞ்சம் கூட யாருக்கும் இல்லை. டெய்லி ஷேவ் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ இந்த சைடு முடிச்சாச்சு. அடுத்து லேடி புத்தா தான். Can you take a photograph for me? 근데 빼줬으면 좋겠는데 조금 일찍 내려가서 இந்த சைட்லேருந்து வெளியில் வந்த உடனே அந்த லேடி புத்தா தான். ஸோ அதுக்காக ஒரு தனி வீடியோ போடாமல் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே ஜஸ்ட்டு பை வாக் இந்த வீடியோவே கவர் பண்ணிவிடுவோம் அதையும். ஆக்சுவலாக அந்த லேடி புத்தா வந்து ஃபேஸிங் டுவார்ட்ஸு சி, கடலை பார்த்து இருக்குது. நான் பேசும்போது கொஞ்சம் அந்த மேஜர் சுந்தரராஜன் ஸ்டைல் வரும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் ஒரு முறை சொல்லிவிட்டு தமிழ் ஒரு முறை சொல்கிறது, இல்லை தமிழில் சொல்லிவிட்டு இங்கிலீஷில் ஒரு முறை சொல்கிறதுன்னு. அது கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். இங்கே வியட்நாமில் நான் வந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தது வந்து மார்பிள் மவுண்டெயினு. இந்த இடமும் கோயான் கொஞ்சம் ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு. அந்த கோகோனட் போட் ரைடு போயிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் வந்து பயங்கர ஸ்கேம். அங்கே வந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பித்து பேரம் பேசி 1.5 லட்ச ரூபாய்க்கு கடைசியில் ஏற்றிட்டானுங்க. ஸோ அங்கே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேரம் பேசி தான் ஆகணும். இங்கே தண்ணி, ஐஸ்கிரீம், ஃபிஷ் ஐஸ்கிரீம், செலானோ கெம்கா ஃபிஷ் ஐஸ்கிரீம், ஐஸ் லாலி, பேஷன் லே க்ரீம், ஒலாங்கோ ஆரஞ்ச் ஜூஸ், வின்டர் மெலான், சால்ட்டர் லெமன், ரெட் புல், கூல் ட்ரிங்க், கக்காவ், யோகட், மைலோ. எல்லாமே பாட்டில்டு தான், ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியல. ஓகே, இங்கே ப்ரைஸஸ் எல்லாமே கீழே ப்ளைன்ஸில் இருக்குது, அதே ரேஞ்ச் தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம கரன்சிக்கு பார்த்தோம்னா. ஓகே, ஓகே. இந்த மவுண்டெயினை பெருசாக டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஸ்டாச்சு. சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து வெளியில் வந்தாலே தெரியும். ஸோ ஹியர் கம்ஸ் த லேடி புத்தா. என் முகம் தெரியும், லேடி புத்தா ஃபுல்லாக தெரியுமான்னு தெரியல. ஹைட் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியல, பட் ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி தான். இந்த லேடி புத்தா வந்து
手牵手吧，对吗？加个感情嘛，对吧？OK，对。நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லேடி புத்தா வந்து ஃபேஸிங் தி சி இந்த சிட்டி, டனாங் சிட்டியை பார்த்த மாதிரியே இருக்காங்க.等他那个人头啊，就站在这个香的前面，就站在这个香的前面。டூரிஸ்ட் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நானும் வீடியோ முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம சூடம் ஏற்றுற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சில் மெழுகுவத்தி ஏற்றுற மாதிரி புத்திசத்தில் வந்து ஊதுபத்தி. ஸோ வந்து இன்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே ஃப்ரீயாகவே இருக்குது. நம்மளும் வெளியில் வந்ததுக்கப்புறம் வேணால் ஒரு இதை ஏற்றுவோம். இங்கே ஃபோட்டோ எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. சின்ன கோவில் தான். புத்தருக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 பெண்கள் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க. யாருன்னு சரியாக தெரியல. அதில் அந்த ரைட் சைடில் இருக்கிற, அதான் எனக்கு ரைட்டு, புத்தருக்கு லெஃப்ட்டு. ஆமாம், புத்தருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த லேடியோட ஸ்டாச்சு தான் வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபாரினர்ஸ் அதே மாதிரி தான், நம்மளை பார்த்தா சிரிக்காமல் இருக்க மாட்டாங்க. நம்மளனா என்ன இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். ஓகே, வந்ததுக்கு நம்மளும் ஒரு பத்தி ஏற்றி வச்சு புத்தத்தை வேண்டிக்குவோம். ஓகே, ஸோ நம்மளும் ஊதுபத்தி ஏற்றியாச்சு. ஆமாங்க, அந்த புத்தருக்கு அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்த அந்த லேடியோட ஸ்டாச்சு தான் இது.
야시장만 있고. அவ்வளோதான். எந்த ஆங்கிள் இருந்து ஃபுல் புத்தா மேடு புத்தா கவராங்கன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா இங்கேருந்து கிளம்பலாம். ஐ திங்க் இப்போ தெரியுறாங்களா ஃபுல்லாக? ப்ராபப்ளி தெரியுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸில் சந்திப்போம். பாய்.